பண்ணிட்டாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு அப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேணாம், ஏகப்பட்டதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னோடது சிம்பிள். வெளியில இருந்து பாக்குறப்போ விஷாலுக்கு இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியும் தர்ஷிகாக்கு மட்டும் விஷால் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரியும் தெரிஞ்சுச்சு. சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ்லாம் பண்ணேன். அண்ட் தர்ஷிகாக்கு இப்படி தோணி இருக்கு அப்படின்னா உன் சைட்ல இருந்து நீ ஏதோ பண்ணிருக்க அப்படின்றதையும் சொன்னேன். சோ நான் என்ன கேட்டேன், அப்படி உனக்கு இருக்குன்னா அந்த பொண்ணு உன்கிட்ட வந்து அப்ரோச் பண்றப்போ நோ சொல்றதுக்கு உனக்கு ஏன் வரல? இது ஒரு நல்ல கேள்வி அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசுறாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ ஒரு ஜெனரல் அட்வைஸ் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கொடுக்கலான்னு தான் போயிருக்காங்க போல இருக்கு. ஆனா இங்க உண்மையிலே கேம் ஆனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பேர். ஒன்னு விஷாலு, இன்னொன்னு தர்ஷிகா, தேர்டு நம்ம ஆனந்தி. விஷால் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கிடைக்கிற வரைக்கும் லாபம், போடுற வரைக்கும் கிரஷ் லவ்னு பிட்ட போட்டு கிளம்ப போறப்போ நன்றி வணக்கம்ட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கிறாச்சு, சின்ன தப்பு பண்ணாலும் அழிஞ்சு போயிடுவாடா. தர்ஷிகாக்கு உண்மையிலே கிரஷ் இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையிலேயே உண்மையா இல்ல கேமுக்காக பண்றாங்களான்னு தெரியல. அதுவும் சந்தேகமா தான் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்ம பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தி உள்ள போந்துக்கிட்டு 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற பேர்ல புதுசா ஒரு